அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஜெம்ஸ் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சையை முடித்து உயிரோடு கூட மீண்டுமாக அந்த ரோத்தாஸ் மலைக்கு கடந்து வந்தேன். அந்த மக்களுக்காக போராடி ஜெபிக்கும்படியாக தேவன் என்னை உணர்த்துவித்தார். தினமும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு மலையின் உயர்ந்த பகுதியில் சென்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த உயர்ந்த பகுதியிலிருந்து பார்த்தபோது என்னுடைய கண்களுக்கு முன்பாக அநேக கிராமங்கள் தெரிந்தது. ஒவ்வொரு கிராமத்திற்கு நேராகவும் என்னுடைய கைகளை நீட்டி இந்த கிராம மக்களை ரட்சியும் என்று நான் கதறி கதறி அழ ஆரம்பித்தேன். நொறுங்குண்ட இருதயத்தையும் தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். தொடர்ந்து இந்த ஜெபத்தை நான் செய்து கொண்டே வந்தேன். அது மட்டுமல்ல, இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை ஜெபிக்கும்படியாக தேவன் என்னை உணர்த்துவித்தார். எவ்வளவுதான் சரீரத்தில் களைப்பு இருந்தாலும் கூட அந்த இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் செய்து கொண்டே வந்தேன். அநேக அந்தகாரத்தின் வல்லமைகள் எனக்கு எதிராக போராடுகிறதை நான் என் ஜெப வேளையில் நான் உணர்ந்தேன். ஆகவே அந்த இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நான் தினமும் போராடி ஜெபிக்க நான் ஆரம்பித்தேன். என்னுடைய ஜெபம் ஒரு போர்க்களமாக மாறியது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 3 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் மீண்டுமாக குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் என்று நான் சொன்னேனே, அவர்கள் எல்லாரும் மீண்டுமாய் என்னிடத்தில் கடந்து வந்தார்கள். தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியமானார்கள். தேவனுக்கென்று சாட்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆராதனையை துவக்குகிறதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வைத்து ஒரு ஆராதனையை நான் துவக்கினேன். அந்த ஆராதனையில் பெண்களும் கூட வர ஆரம்பித்தார்கள். இயேசுவின் அன்பு அந்த பெண்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவர்களும் கூட இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பாவத்தை விடாவிட்டால் எரி நரகம் மட்டுமே உண்டு என்பதை அவர்கள் கண்டு கொண்டபடியினால் தங்களுடைய கணவன்மார்களுடைய இரட்சிப்புக்காக அவர்கள் கதறி கதறி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கிராமத்தில் ராம் பியாரே என்று சொல்லக்கூடியதான ஒரு வாலிபர் இருந்தார். அவர்தான் அந்த நடனமாடுகிற கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை வைக்கிறவராக இருந்தார். இரவெல்லாம் எல்லோரையும் அந்த நடனத்தில் ஈடுபடுத்துகிறது அவர்தான். அநேகருடைய வாழ்க்கையும் கூட அவரால் சீரழித்து போயிருக்கிறது. இவரெல்லாம் இரட்சிக்கப்படுவாரா என்று நான் ஏங்கிய நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் அவரை இரட்சிக்க ஆரம்பித்தார். அவருடைய மனைவி தொடர்ந்து ஜெபித்தபடியினால தேவன் முழுமையாக அவரை இரட்சித்து அந்த குடி பழக்கத்தில் இருந்தோம், விபச்சாரத்தின் ஆவியில் இருந்தோம், நடனமாடுகிற காரியத்தில் இருந்தோம் அவரை விடுதலையாக்கினார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு இரட்சிப்பின் சந்தோஷம் அவருக்குள்ளாக பொங்கி வழிந்தது. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார்.
அந்த கிராமத்தில் அந்த மனிதன் எல்லோருக்கும் முன்பாக சாட்சியாக வாழ்ந்து வந்தார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய சாட்சி, அவருடைய நற்கிரியைகள் எல்லாமே மக்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, அந்த ரோத்தாஸ் மலையில் எங்குமே மருத்துவமனைகள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. வியாதி வந்தால் சாகத்தான் வேண்டும். நானும் கூட அநேக முறை வியாதிப்பட்டு இருக்கிறேன். அந்த மலையில் இருந்த 18 வருடங்களில் 20 முறை எனக்கு மூளை காய்ச்சல் வந்திருக்கிறது. எண்ணில் அடங்காத முறை டைபாய்டு, மலேரியா வந்திருக்கிறது. ஜாண்டிஸ் ஒரு முறை வந்திருக்கிறது. அல்சர் எப்போதுமே எனக்கு இருந்தது. 5 நாட்கள் 10 நாட்கள் என்று சாப்பிடாமல் இருந்தபடியினால சரீர ரீதியாக நான் மிகவும் பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். ஆனாலும் ஆவிக்குரிய நிலையில் போராடி ஜெபிக்கிறதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த வியாதிப்பட்ட நேரத்தில் நான் மருத்துவமனைக்கு செல்வது உண்டு. அங்கே இருக்கிறதான செவிலியர்கள், அண்ணா எனக்கு இந்தி மொழியை கற்றுக்கொடுங்கள் என்று கேட்பார்கள். உடனே நான் சொல்லுவேன், எனக்கு மருந்துகளை கொடுங்கள் என்று நான் கேட்பேன். அவர்களிடத்திலிருந்து என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மருந்துகளை உபயோகப்படுத்துவது என்பதை நான் கேட்டு கற்றுக்கொண்டேன். என்னுடைய உற்சாகத்தை அறிந்த ஒரு மருத்துவர், டாக்டர் ஜாக்கின் என்பவர், எனக்கு உட்கார வைத்து எப்படி ஒரு வியாதியை டயக்னோஸ் பண்ணுவது, அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு அந்த வியாதிக்காக கோர்ஸ் கொடுப்பது என்று சொல்லி தெளிவாக சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு சான்றிதழையும் கொடுத்தார்கள். அது என்னுடைய ஊழியத்துக்கு பேருதவியாக இருந்தது. அநேகர் வியாதிப்பட்டால் என்னை தேடி வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு நான் மருந்து கொடுக்க ஆரம்பித்தேன், ஊசி போட ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட காரியங்களையும் நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். ராஜேஷ் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாலிபன், சின்ன வயசிலேயே திருமணம் நடந்துவிட்டது. எல்லாருமே குடிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏதாகிலும் ஒரு கிராமத்துக்கு போய் குடிக்கிற இடத்திலேயே என்னுடைய பையனுக்கு உன்னுடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசி முடித்து விடுவார்கள். பையன் பெரியவனோ அல்லது பெண் பெரியவளோ என்று எல்லாம் பார்ப்பதில்லை, அப்படியே முடித்து விடுவார்கள். அப்படி இந்த ராஜேஷுக்கும் கூட திருமணத்தை செய்து வைத்து விட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் ராஜேஷ் மிகவும் மோசமான நிலைமையில் வியாதி படுக்கைக்கு போனார். அங்கு மருத்துவர்கள் கிடையாது. அந்த தம்பியை அவருடைய மனைவி அழைத்து கொண்டு வந்தாள். அழுதாள். ஒரு இடத்துல படுக்க வைத்து அவருக்கு ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்ற ஆரம்பித்தேன். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு என்று சொன்னார். 1 மணி நேரம் அந்த ட்ரிப்ஸ் அவருடைய சரீரத்தில் ஏறியது. அந்த 1 மணி நேரத்தில் சுவிசேஷத்தை நான் சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக அவருடைய சரீரத்தில் இருக்குதான வியாதியும் குணமானது, அவரும் ரட்சிக்கப்பட்டார். இப்போது ராஜேஷ் என்பவர் ரட்சிக்கப்பட்டார், ராம்பியார் என்பவர் ரட்சிக்கப்பட்டார், ராகேஷ் என்பவர் ரட்சிக்கப்பட்டார், தினேஷ் என்பவர் ரட்சிக்கப்பட்டார், சாமலால் என்பவர் ரட்சிக்கப்பட்டார், அநேக பெண்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் கொடுத்தார். அதில் 4 பேரை நான் தெரிந்து கொண்டேன். ராஜேஷ், ராம்பியாரே, ராகேஷ், தினேஷ், இந்த 4 பேரையும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த மக்களுக்கு எப்படியாகிலும் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் எனக்குள்ளாக எழும்பியது. ஆகவே இரவு வேளைகளில் நான் அவர்களுக்கு எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாட்டு தான் அந்த
பாடப்புத்தகமாக வைக்கப்பட்டது. அதை வைத்துதான் அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தேன். 6 மாதத்துக்குள்ளாக அவர்கள் வேதத்தை வேகமாக படிக்க கற்றுக்கொண்டார்கள். சத்தியத்தை அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். மற்றவர்களையும் இரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டுமே என்ற பாரம் அவர்களை வாட்டி எடுத்தது. ஆகவே இந்த 4 பேரும் 2 கிராமங்களுக்கு ஊழியத்திற்காக கடந்து போக ஆரம்பித்தார்கள். இந்த 4 பேர் மூலமாக 8 கிராமங்களில் ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடத்தப்பட்டது. அவர்களுடைய சொந்தக்காரர்களை கூட்டி அவர்கள் ஆராதனையை நடத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் மூலமாக தேவன் பிசாசுகளை துரத்தினார். அவர்கள் மூலமாக தேவன் வியாதிகளை குணமாக்கினார். அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் அந்த மலையில மகிமைப்பட்டது. போகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்கள் மூலமாக மற்ற கிராமங்களில் மட்டுமல்ல, இந்த சல்மாவிலும் கூட அநேக ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பதற்கு 3 மாதம் ஆகும். 3 மாதம் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்து விட்டால் அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்த அந்த பாடலை அவர்கள் பாடுவார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நிரம்பி அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதுல அநேகர் ஆராதனை வீரர்களாக மாற்றப்பட்டார்கள். தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையாக ஆராதனை செய்வார்கள். அதில் ஒருவர் தெளிவாக நன்றாக பிரசங்கிப்பார். நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் இந்த 5 வாலிபர்களை நான் அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தேன். அவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடினார்கள். எனக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தார்கள். தங்களுடைய சாட்சியை அவர்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டார்கள். இவர்கள் மூலமாக பல கிராமங்களில் இயேசுவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் அந்த சல்மாவில் இவர்கள் மூலமாக ஒரு நல்ல சபையை உருவாக்கினார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இவர்கள் ரட்சிக்கப்பட்டபடினாலே இவர்களுடைய வீடுகளில் இருந்த அந்த சாராய பானைகளை இவர்கள் உடைத்து விட்டார்கள். அந்த மலையில் இருக்கிற எல்லாரும் சாராயம் குடிப்பது மட்டுமல்ல, சாராயத்தை விற்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். இந்த மலையில் இந்த ஊராவன் மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீடுகளில் சாராயத்தை காய்ச்சுவார்கள். ஆனால் இந்த நரபலியிடுகிற கருவார் இன மக்கள் சாராயம் காய்ச்ச மாட்டார்கள் தங்களுடைய வீடுகளில். அவர்கள் இந்த ஊராவன் மக்களுக்கு மத்தியில் சாராயத்தை அவர்கள் வாங்கி குடித்து விட்டு போவார்கள். அதுதான் அவர்களுடைய வருமானம். ஆகவே எல்லாருமே சாராயத்தை காய்ச்சுகிறவர்களாக இருந்தார்கள். யாராகிலும் உறவினர்கள் வந்தால் சாராயத்தை கொடுத்து தான் வரவேற்க வேண்டும். நாம் எல்லாரும் ஏதாகிலும் ஒரு இனிப்பை கொடுப்போம், தண்ணீரை கொடுப்போம் அல்லது தேநீர் கொடுப்போம். ஆனால் இந்த மக்கள் சாராயத்தை தான் கொடுத்து உறவினர்களை வரவேற்பார்கள். ஒருவேளை சாராயம் கொடுக்காவிட்டால் அந்த உறவினர்கள் மீண்டுமாக அவர்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள். என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி திரும்பி போய் விடுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற அநேகருடைய வீடுகளில் இருந்த சாராய பானைகள் உடைக்கப்பட்டது. சாராயம் குடிப்பதையும் சாராயம் காய்ச்சுவதையும் சாராயம் விற்பதையும் அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். பீடி பிடிக்கிற பழக்கம் நிறுத்தப்பட்டது. இரவு நேரங்களில் அவர்கள் இரவெல்லாம் நடனம் ஆடுவார்களே, அந்த நடனத்தை கூட நிறுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த இரவு வேளையில் உலக பிரகாரமான பாடலை பாடின அவர்கள் தேவனுடைய பாடலை பாடி சாராயம் குடிக்காமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்கள் தெருவில் நடனம் ஆடுகிறவர்களாக மாறினார்கள்.
அந்த கிராமத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணினார். அந்த பரிசுத்த ஆவியினால நிறைந்திருந்த அந்த அனுபவம் அவர்களுக்கு பெரிய அனுபவமாக இருந்தது. அந்த இரவு வேளையில அவர்களை அந்த நடன பழக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். நியூ லைஃப் யூத் கிளப் என்று சொல்லக்கூடியதான ஒரு கிளப்பை நான் ஆரம்பித்து ஃபுட்பால், வாலிபால் இப்படிப்பட்ட விளையாட்டு சாதனங்களை நான் வாங்கி அந்த வாலிபர்களிடத்தில் நான் ஒப்படைத்தேன். எல்லாருமே விளையாடுவதற்கு கூட்டி கொண்டு போங்கள். மாலை வேளையில் யார் வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் அவர்களிடத்தில் நான் ஒப்படைத்தேன். கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருந்தான் எல்லாருமே மாலை வேளையில் அவர்கள் விளையாடுவதற்கு போவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவர்களை நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய ஆராதனைக்கு கொண்டு வருவார்கள். இந்த நடனத்தின் மேலே இருந்த அந்த கவனம் விளையாட்டின் மேலே திரும்ப ஆரம்பித்தது. அந்த விளையாட போன வாலிபர்கள் நம்முடைய சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். இப்படியாக சபை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்தது. அந்த இரவு வேளையில் அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் 5 நாட்கள் அவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பேன். 6வது நாள் புதிய விளையாட்டாக கபடியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட சேர்ந்து நான் கபடி விளையாட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அவர்களோடு கூட நான் கபடி ஆடுவேன். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரவு நேரங்களில் அவர்களுக்கு நான் எழுத படிக்க சொல்லி கொடுத்தேன். சனிக்கிழமையில் அவர்களோடு கூட சேர்ந்து தெருவில் நின்று நாங்கள் கபடி ஆடுவோம். அதை ஊரில் இருக்கதானே எல்லாரும் சுற்றி நின்று பார்ப்பார்கள். இப்படி பெரிய மாற்றங்களை ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக உண்டு பண்ணினார். குறிப்பாக வாலிபர்களை தேவன் தொட்டார், குடும்ப பெண்களை தேவன் தொட்டார். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இவ்வளவு பேர் எங்கே உட்காருவது, எப்படி இவ்வளவு பேர்களை வைத்து ஆராதனை நடத்துவது தெரியவில்லை. அந்த கிராமத்தில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருந்தது. கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது, மாடு கட்டப்பட்டு இருக்கும். அந்த மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்து அந்த ஸ்கூலுக்கு ஜன்னல் போட்டு கதவு போட்டு அந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க ஆரம்பித்தோம். அங்கே லைட்டு எல்லாம் கிடையாது, ஒரு அரிக்கன் லைட்டை வைத்து கொண்டு தான் இரவு வேளையில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆராதனையை நடத்துவோம். இரவு 7 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடக்கும். அந்த 7 மணிக்கு முன்னதாக நாங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கு போகுவோம். அந்த 7 மணிக்கு முன்னதாக ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் ஆராதனைக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொல்லி நான் போவேன். என் மனைவி சில இடங்களுக்கு போவாள். இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாகவும் ஒவ்வொரு வீடாக போய் ஆராதனைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனபடினால அநேகர் அந்த இடத்துல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கூட ஆராதிக்கிறவர்களாய் அவர்கள் மாறி தேவனுக்குள்ளாக அவர்கள் களி கூறுகிறவர்களாக மாறினார்கள். தேவன் செய்த மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.